இந்த ஆபரேஷன் மகாதேவ்ன்றது திட்டமிட்டு இந்த பார்லிமெண்ட்லாம் கூட போகுதுன்ற காரணத்தினாலா இல்ல எதர்ச்சியா நடந்ததா? ஜூலை 11ல இருந்து இந்த ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. ம். அவங்க என்னைக்கு ரேடியோ செட் ஆன் பண்ணாங்களோ, சைனா, அதுவும் சைனா செட் தான். ம். சைனானாலே பாகிஸ்தானுக்கு கண்டம் போல இருக்கு. ம். ஆன் பண்ணாங்க. ஆன் பண்ண உடனே அவங்க எங்க ஆன் பண்ணாங்களோ அந்த டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட்டை நம்ம சிக்னல்ஸ் கேட்ச் பண்ணிடுச்சு. அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த டவரை வச்சு என்ன இதுன்னு சொல்லிட்டு அந்த லிங்க் எடுத்துட்டாங்க. அந்த லிங்கை எடுத்த உடனே நம்ம சென்சார்ஸ் அதை கண்டுபிடித்த உடனே அவர்களை எங்க இருக்கிறார்கள் என்று ஒரு தோராயமாக ஒரு இடத்தை நிர்ணயித்து விட்டார்கள். அதுக்கப்புறம் அந்த ஏரியாவை கார்டன் பண்ணணும். அது மிகப்பெரிய ஒரு மலை சூழ்ந்த பிரதேசம். அதை சுற்றி வளைக்க வேண்டும், அவர்களுக்கு தப்பிக்க முடியாத வண்ணம். ஏன்னா காடு, டச்காம்ன்றது அங்கே ஒரு காடு. அது ஜிப்ரான் ஹில்லுக்கும் மகாதேவ் ஹில்லுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு காடு. அந்த காடு சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் மொத்தத்தையும் சுற்றி வளைக்கணும். அதில் இவங்க குறிப்பிட்டு அந்த இடத்துல துல்லியமாக இருக்காங்கன்னு கணிக்கணும். நம்ம கணிச்ச பிற்பாடு அந்த சுற்றி குறிப்பிட்ட கமாண்டோக்களை இறக்கி இவர்கள் தான் அவர்கள் என்று அவங்க முகம் மற்றும் மற்ற விஷயங்களை வந்து பரிசீலித்து தூரத்தில் இருந்து அதை ஃபோட்டோகிராஃப் எடுத்து அவங்க தான் இவங்கன்னு சொல்லி அதை நிர்ணயித்த பிற்பாடு தான் அவர்களை ஸ்னைப்பர்கள் வைத்து துல்லியமாக சுடக்கூடிய ஆட்களை வைத்து நாம் அவர்களை சுட்டி வீழ்த்தினோம்.